ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. இந்த புக்கில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 1905 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு முன்னாடி இருந்த அமைப்புகளை பற்றி நம்ம பார்த்துருப்போம். 1836 ஸ்டார்ட் பண்ண பங்கபாஷா சபா, நான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பங்கபாஷா பிரகாசிக சபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பம்பாய் லீக்கு, பம்பாய் ராஜதானி கழகம், அதாவது பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், இந்த மாதிரி காங்கிரஸுக்கு முற்பட்ட அமைப்பில் நிறையா இருக்கும். அப்புறமேட்டிக்கு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும், என்னது நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மகாஜன சபை, சென்னை வாசிகள் சங்கம், இந்த மாதிரிலாம் வந்து காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நிறைய அமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் இதில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு, இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்திருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க. காங்கிரஸ் இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பாகும். இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பதற்காக ஏற்பட்டதல்ல. இப்படி சொன்னது யார் அப்படின்னா, நம்ம காந்திஜி வந்து சொல்லியிருப்பார். பாருங்கள், காங்கிரஸ் இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பு. இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பதற்காக ஏற்பட்டதல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னா, மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். இதை வந்து எப்போவுமே நம்ம ஒரு டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கூற்று, ஒரு சென்டென்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம எப்போவுமே பார்த்து வச்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் சேஃப். சரி, அடுத்து பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. மேற்கத்திய பண்பாட்டு தாக்கம், அதுக்கப்புறம் இந்திய சமுதாய சமய மறுமலர்ச்சி, பத்திரிகை இலக்கிய வளர்ச்சி, ஆங்கிலேய அதிகார வர்க்கத்தின் ஆதிக்க போக்கு, அரசாங்கத்தின் பொருளாதார சுரண்டல் கொள்கை ஆகியவற்றின் விளைவாக இந்தியர்களிடையே தேசிய உணர்ச்சி வந்து உருவாகுது. வங்காளம், பம்பாய், சென்னை இந்த 3 மாகாணத்தில் துவக்கப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் இந்திய தேசியத்தின் வடிகால்களாக அமைந்தன. சரி, இப்போக்கின் இயல்பான விளைவே இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றமாகும். பாருங்கள், இதோட விளைவு தான் இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உருவான ஒரு முக்கியமான இது. அடுத்து, காங்கிரஸ் துவக்கப்பட்ட பின்னர் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு புதிய திருப்பம் வந்து ஏற்படுது. அது என்னன்னு பார்க்கலாம். காங்கிரஸ் தோற்றம். காங்கிரஸ் தோன்றுவதற்கான சூழ்நிலைகள், இந்திய அரசியல் வானில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றியதற்கான சூழ்நிலைகள், காரணங்கள் பற்றிய ஒருமித்த கருத்தே கிடையாது, இல்லைன்றாங்க. ஒருமித்த கருத்து இல்லை அப்படின்றாங்க. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் காங்கிரஸின் தோற்றத்தை பற்றி பல்வேறு விளக்கங்களை கொடுத்துள்ளார்கள். அவற்றின் முக்கிய விளக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இயல்பான தோற்றமும் கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு இயல்பான தோற்றம் தான், அது இயல்பாக தான் அமைஞ்சிச்சு. காங்கிரஸ் வந்து இயல்பாக தோன்றன ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். காங்கிரஸின் தோற்றம் இயல்பானது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் துவக்கப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகளில் தவிர்க்க முடியாத இயற்கையான விளைவே காங்கிரஸின் தோற்றம். ஆங்கிலேய ஆட்சியின் ஆதிக்க போக்கு, அதற்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகள், இந்தியாவோட மறுமலர்ச்சி, தேசியம், அப்புறம் பல்வேறு ராஜதானி அமைப்புகள் ஆகியவை காங்கிரஸ் தோன்றுவதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிப்பன் பிரபுவின் தாராள கொள்கைகளை ஐரோப்பியர்கள் தீவிரமாக எதிர்த்ததால் தேசிய உணர்வுமிக்க இந்தியர்கள் அகில இந்திய அரசியல் அமைப்பின் இன்றியமையாமையை உணர்ந்தனர். அத்தகைய அமைப்பை தோற்றுவித்தனர். என்ன அமைப்பை தோற்றுவிட்டுருக்கிறாங்க? நம்ம ஐஎன்சி, ஓகேவா, இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிச்சிருக்கிறாங்க. காலத்தின் கட்டாயத்தால் தோற்றுவிச்சிட்டாங்க, வேறு வழி இல்லை. அன்னை இந்தியா இயல்பாக ஈன்றெடுத்த தேசிய குழந்தைய காங்கிரஸ். பாருங்கள், நம்ம பாரத மாதா அன்னை இந்தியா வந்து இயல்பாக பெற்றெடுத்த தேசிய குழந்தை தான் நம்ம காங்கிரஸு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், டஃப்ரின் பிரபு. பாருங்கள், காங்கிரஸ் தோன்றுவதற்கு இந்திய வைஸ்ராய் டஃப்ரின் பிரபு காரணகர்த்தா என்று லாலா லஜபதி ராய் கருதினார். என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரஸ் தோன்றுவதற்கு இந்திய வைஸ்ராய் டஃப்ரின் பிரபுவே காரணம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, லாலா லஜபதி ராய் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரஸ் தோன்றுவதற்கு காரணம் யார் அப்படின்னா, இந்திய வைஸ்ராய் டஃப்ரின் பிரபு தான் காரணம். இப்படி சொன்னது யாருன்னா, லாலா லஜபதி ராய். இது ஒரு கொஸ்டின் ஏரியா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. காங்கிரஸ் அவரது கருத்து குழந்தை என்றும் அவரே காங்கிரஸின் ஞான தந்தை என்றும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கருத்து குழந்தையான், அவரே வந்து காங்கிரஸின் ஞான தந்தையான். யார் அப்படின்னா நம்ம டஃப்ரின் பிரபு. சரியா, டஃப்ரின் பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் ஞான தந்தை. இது ஒரு கொஸ்டின், இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய தேசிய அமைப்பை அமைக்குமாறு டஃப்ரின் பிரபு தன்னை கலந்து ஆலோசித்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் கூறியதாகவும், அந்த ஆலோசனையை சிரமேற்கொண்டு ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்திய தேசிய அமைப்புன்னு ஒரு அமைப்பை அமைக்கணும் அப்படின்னு யார் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, டஃப்ரின் பிரபு தான் சொல்லியிருக்காரு. டஃப்ரின் பிரபுவும் ஆலன் ஆக்டேவியன் ஹியூமும் 2 பேரும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஆலோசனையோட பேரில் தான் நம்ம ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஏஓ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய அமைப்பின் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தின் கொள்கைகளையும் எடுத்து கூற முடியும் என்றும், அவை பற்றிய மக்களின் கருத்துக்களை அறியவும் உதவியாக இருக்கும் என்றும் கருதியதாலேயே அகில இந்திய அமைப்பு உருவானது என்பதே இந்த வாதத்தின் சாரமாகும். ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹியூமின் பங்கு. இப்போ நம்ம டஃப்ரின் பிரபுவோட பங்கு என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஏஓ ஹியூம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் காங்கிரஸ் தோன்றுவதற்கு முதற் காரணம் என்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. காங்கிரஸின் முதல் தலைவரான WC பானர்ஜி ஹியூமை காங்கிரஸின் தந்தை என்று வர்ணித்தார். பாருங்கள், காங்கிரஸின் ஞான தந்தை அப்படின்னா முன்னதான் பார்த்தோம் டஃப்ரின் பிரபு. இதுவே காங்கிரஸின் தந்தை அப்படின்னா ஏஓ ஹியூம். இப்படி சொன்னது யார் அப்படின்னா, காங்கிரஸோட மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்கள்ல நம்ம WC பானர்ஜி, அவர் நம்ம ஏஓ ஹியூமை சொல்லியிருக்காரு காங்கிரஸின் தந்தை அப்படின்னு. அடுத்தது, இந்திய அரசு பணியிலிருந்து ஹியூம் அரசாங்க சார்பற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் இந்தியாவில் 1857 ஏற்பட்ட கிளர்ச்சியை விட மோசமான கொந்தளிப்பு ஏற்படக்கூடும் என்று அறிந்து அத்தகைய ஆபத்தை தவிர்க்கவே காங்கிரஸை தோற்றுவித்தார் என்று கருதப்படுகிறது. 1857 நடந்த கிளர்ச்சியை விட பெரிய கிளர்ச்சி ஏதாவது நடந்துரும், அதனால் இந்த அமைப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். யார் அப்படின்னா நம்ம ஏஓ ஹியூம். 1877 பஞ்சத்துக்கு பின் மக்களிடையே எழுந்த ஏமாற்றமும் கற்றோரின் அந்நியப்பட்ட நிலையும் அவரது முடிவை உறுதி செய்தன. மக்களின் சீற்றத்துக்கு தக்க வடிகால் அமைப்பதே பிரிட்டிஷ் பேரரசின் நலனுக்கு உகந்தது என்றுணர்ந்த ஹியூம் காங்கிரஸை துவக்கினார். பாருங்கள், அதாவது மக்களோட சீற்றத்துக்கு ஒரு நல்ல வடிகால் அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் பேரரசோட நலனுக்கு அவங்களோட உதவியினாலையும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸை தோற்றுவிச்சிருக்காங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கிறதுக்கு பிரிட்டிஷும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் அத்தகைய அமைப்பு இங்கிலாந்தில் உள்ளது போன்ற அரசாங்கத்தின் பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படலாம் என்றும், இந்திய சமுதாய பிரச்சனைகளை விவாதிக்கலாம் என்றும், அரசாங்க சார்பற்றோருக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் ஹியூம் நினைத்ததே காங்கிரஸை தோற்றுவித்தார். பாருங்கள், இந்த மாதிரி ஹியூம் எதனால் தோற்றுவிச்சிருக்கிறாருன்னா, அரசாங்கத்தோட பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படலாம்னும், இந்திய சமுதாய பிரச்சனைகளை நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னும், அரசாங்க சார்பற்றோருக்கும் இடையே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் தான் இந்த ஹியூம் நினச்சி காங்கிரஸை தோற்றுவிச்சிருக்கிறாரு. அடுத்தது, ரஷ்ய படையெடுப்பு. ரஷ்யா இந்தியா மேலே படையெடுத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அதனாலையும் தோற்றுவிச்சாங்கன்னு ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரஷ்ய படையெடுப்பு பயம். டஃப்ரின் பிரபு இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்ற போது ரஷ்யா இந்தியாவை எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் என்று பயம் இருந்தது. ரஷ்யா ஹீரட்டை தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து ஐரோப்பியர்கள் பத்திரிகையாளர்கள் ரஷ்ய அபாயம் கண்டு அஞ்சினர். பாருங்கள், இந்தியர்கள் இந்தியாவில் இருந்த ஐரோப்பியர் பத்திரிகையாளர்கள் கூட ரஷ்யாவோட அபாயம் கண்டு பயப்படுறாங்க. ரஷ்ய தாக்குதலை முறியடிக்க தங்களது முழு ஆதரவை அரசாங்கத்துக்கு தந்தனர். பார்த்தீங்களா, ரஷ்ய படையை முறியடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி முழு ஆதரவை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, சரி பாருங்கள், ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக இந்தியாவில் தொண்டர் படை இயக்கம் தீவிரமாக துவக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்போட பேர் வாலண்டியர் கிராப்ஸ் மூமெண்ட். அதாவது என்னன்னா தொண்டர் படை இயக்கம். இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் கொஞ்சம் கொஸ்டின் ஏரியா. அடுத்தது, எனவே ரஷ்ய படையெடுப்பு தீவிர பயமே காங்கிரஸ் தோன்றுவதற்கான ஒரு உடனடியாக உந்து சக்தியாக இருந்தது அப்படின்ட்டு இந்த ரஷ்ய படையெடுப்பை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்தது, கற்றறிந்தோர் அரசாங்க கூட்டு முயற்சி. யார் யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களோட கூட்டு முயற்சியினால தான் காங்கிரஸ் உருவானுச்சின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 1870களிலும் 1880 துவக்கத்திலும் இந்தியாவில் புரட்சி ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருந்தது. ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக மக்களும் மனக்கசப்படைந்திருந்தனர், கற்றோரும் வெறுப்புற்றிருந்தனர். பாருங்கள், இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக மக்களும் மனக்கசப்போடு இருந்திருக்கிறாங்க,
கல்வி யார் யாரெல்லாம் கற்றிருக்கிறாங்களோ அவங்களும் ஆங்கிலேயர்கள் மேலே வெறுப்போடு தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்பர்ட் மசோதா பற்றிய போராட்டம் இந்தியாவில் பதட்ட நிலையை தோற்றுவித்திருந்தது. இல்பர்ட் மசோதா வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம ரிப்பன் பிரபு வந்து கொண்டு வந்திருப்பார். என்ன அப்படின்னா, இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பிய நீதிபதிகளை விசாரிக்கலாம் அப்படின்றதா இல்பர்ட் மசோதாவோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா திருத்தி ஐரோப்பியர்களுக்கு சாதகமாக அவங்க வந்து பின்னால் வந்து மாற்றிக்குவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதட்ட நிலையை தோற்றுவிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது, நம்ம இல்பர்ட் மசோதாவை. கற்றோர் கூட்டம் மக்கள் இயக்கத்துக்கு தலைமை தாங்கி போராடினால் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஆட்டங்கண்டுவிடும் என்று அஞ்சிய அரசாங்கம் கற்றறிந்தோருடன் கூட்டு சேர்ந்து காங்கிரஸ் துவக்கப்படுவதை ஆதரித்தது. பாருங்கள், இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சியோட ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கல்வி அறிஞ்ச மனுஷனுங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்திட்டோம் அப்படின்னா, அதாவது கல்வி கற்றோரை எல்லாத்தையுமே ஒன்றுபடுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம காங்கிரஸ் என்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ண பிறகு அரசாங்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. யார்? நம்ம கற்றறிஞ்ச மக்கள் எல்லாம். அதனால் எல்லாம் வந்து கூட்டு சேர்ந்து இந்த காங்கிரஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை ஆதரிக்கிறாங்க. யார்? நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க. அதாவது கற்றோர் கூட்டத்தை பாமரர்களிடமிருந்து பிரிக்கும் நோக்கத்துடனேயே காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. அம்முயற்சியில் அது வெற்றி பெறவும் செய்தது. அதனால்தான் துவக்க காலத்தில் காங்கிரஸ் மேல்தட்டு மக்களின் கருவியாக செயல்பட்டது. பாருங்கள், காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண காலத்தில் மேல்தட்டு மக்களுக்கூட கருவியாக தான் செயல்பட்டுச்சு. அதாவது மேல்தட்டு மக்களுக்காக மட்டும்தான் செயல்பட்டுச்சு அப்படின்றது ஒரு சிலரோட வாதம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அடுத்தது பிரம்மஞான சபையின் பங்கு உங்களுக்கே தெரியும். பிரம்மஞான சபை 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றுவதற்கு பிரம்மஞான சபை பெரிதும் காரணமாக இருந்தது என்று வாதிக்கப்படுகிறது. அந்த சபை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிரதிநிதிகளை ஒன்று கூட்டி நாட்டின் பொது பிரச்சனைகளை விவாதித்தது என்பதில் ஐயமில்லை. நிறையா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைகளில் நிறையா மக்களை வந்து ஒன்று கூட்டி நாட்டில் நடக்கக்கூடிய பொது பிரச்சனைகளை வந்து விவாதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1884 டிசம்பர் மாதம் சென்னையில் இருந்த ரகுநாதராவின் இல்லத்தில் அப்போ வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் கூடுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அடுத்தது, பிரம்மஞான சபையின் விளைவே காங்கிரஸ் என்று வாதிட்டார் அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிரம்மஞான சபையோட விளைவு தான் காங்கிரஸ் உருவாவதற்கு காரணம் அப்படின்னு அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரகுநாதராவ் இல்லத்தில் கலந்து கூடி பேசியிருப்பாங்க. அதனால தான் வந்து காங்கிரஸ் என்ற அமைப்பே ஒன்று வந்து உருவானுச்சின்னு அதையும் சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சென்னையில் இருந்தக்கூடிய ரகுநாதராவ் இல்லத்தில் 1884 டிசம்பர் மாதம். அடுத்தது பேராசிரியர் கு. ராஜையனும் ரகுநாதராவ் இல்லத்தில் நடந்த கூட்டமே தேசிய காங்கிரஸை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியதாக கருதுகிறார். பாருங்கள், இந்த கே. ராஜையன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை, அவரும் இதே டைலாக் தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரகுநாதராவ் இல்லத்தில் நடந்த அந்த கூட்டம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு ஒரு நல்ல முயற்சியாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லியிருக்கிறார். மதிப்பீடு: தேசத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக துவக்கப்பட்ட அமைப்பே இந்திய தேசிய காங்கிரஸ். அதற்கு முன் துவக்கப்பட்ட பல அரசியல் அமைப்புகளின் உச்சகட்டமாக உருவானது காங்கிரஸ். காங்கிரஸின் வரலாற்றை எழுதிய பி. பட்டாபி சீதாராமையா காங்கிரஸின் தோற்றம் ஒரு மர்மமாகவே உள்ளது என்று எழுதியுள்ளார். நம்ம பட்டாபி சீதாராமையா என்ன எழுதியிருக்காருன்னா, காங்கிரஸோட வரலாற்றை பற்றி காங்கிரஸோட தோற்றம் வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது, அது எப்படி தோன்றுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல, அது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படின்னு அவர் வந்து எழுதியிருக்கிறார். காங்கிரஸின் தோற்றத்தில் எவ்வித மர்மமும் இல்லை, தற்கால இந்திய வரலாற்றின் தவிர்க்க இயலாத இயல்பான விளைவே காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அகில இந்திய அமைப்பை துவக்கும் போட்டியில் ஹியூம் தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி காங்கிரஸை தோற்றுவிப்பதில் முந்திக் கொண்டார். பாருங்கள், நம்ம ஹியூம் தான் வந்து அவரோட ஆதிக்கத்தில் வந்து இந்த மாதிரி அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி காங்கிரஸை தோற்றுவிக்கிறதில் ஒரு முக்கிய நபராக வந்து திகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூம் பிரிட்டிஷ் பேரரசுக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு இந்தியருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ரசவாத விதத்தையே நிகழ்த்த பார்த்தார். ஹியூம் என்ன நினச்சிருக்காரு, பிரிட்டிஷ் பேரரசுக்கும் நம்ம விசுவாசமாக இருக்கணும், அதே மாதிரி இந்தியருக்கும் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இவ்விரண்டும் மணலும் சர்க்கரையும் போன்றவை. பாருங்கள், மணல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலேயர் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, சர்க்கரை அப்படின்றது நம்ம ஆளுங்களை சொல்லியிருப்பாங்க. சரி, இவ்விரண்டும் மணலும் சர்க்கரையும் போன்றவை, இரண்டரை கலக்க முடியாது. எனினும் ஹியூமின் முயற்சியால் தான் காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது. பாருங்கள்,
அடுத்தது 1882 இந்திய அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஹியூம் ஒரு அகில இந்திய அமைப்பை தோற்றுவிக்க அரும்பாடுபட்டார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ். பாருங்கள், ஒரு நூல் வந்து ஒருத்தர் எழுதியிருப்பார், முதியவரின் நம்பிக்கை என்ற நூலில் இந்தியர்களின் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் ஆங்கிலேய ஆட்சி அசட்டையும் செய்யக்கூடாதென எச்சரித்தார். ரொம்ப 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 முக்கியம். நான் வந்து இங்கே மேலே எழுதியிருப்பேன், இங்கே பாருங்கள். முதியவரின் நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஏஓ ஹியூம். ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு எக்ஸாமில் தூக்கி வச்சுட்ருவோம், நம்ம மாட்டிக்குவோம். ஸோ படித்து வச்சுக்கோங்க. முதியவரின் நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்ம ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். முதியவரின் நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஏஓ ஹியூம். அவர் தான் வந்து இந்த மாதிரி அந்த நூலில் எச்சரிக்கிறார். வைசிராய் டஃப்ரினை சந்தித்து அரசியல் சார்ந்த அமைப்பை ஏற்படுத்துவது பற்றி ஆலோசனை நடத்தினார். 1883 மார்ச் 1 கல்கத்தா பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு எழுதிய கடிதத்தில் கடுகு விதைகளை போன்று 50 தன்னலங்கருதாத தியாகம் செய்யக்கூடிய இந்தியர்களை கொண்ட அமைப்பை ஏற்படுத்த வேண்டியதன் இன்றியமையாமையை வலியுறுத்தினார். பாருங்கள், இவர் ஃபஸ்ட்டு எங்கே வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறார் அப்படின்னா 1883 மார்ச் மாதம் 1 கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேசுகிறாரு. எந்த இடத்துல? கல்கத்தா யூனிவர்சிட்டியில் அந்த பட்டதாரிகளுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, கடுகு விதைகளை போன்று 50 தன்னலம் கருதாத தியாகம் செய்யக்கூடிய இந்தியர்களை கொண்ட அமைப்பு தான் நாம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறார். இந்திய தலைவர்களுடன் தொடர்பு கொண்டார். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைவர்களோட வந்து தொடர்பு கொள்கிறாரு. 1885 டிசம்பர் மாதம் இந்திய பிரதிநிதிகளை கொண்ட கூட்டத்தை கூட்டுவதென மார்ச் மாதமே முடிவு செய்தார். 1885 மார்ச் மாதமே வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறார். என்ன பிளான் பண்ணுறாரு? இந்திய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கூட்டத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 1885 மார்ச்லேயே பிளான் பண்ணுறாரு. ஆனால் 1885 டிசம்பரில் கூட்டுறாரு. பாருங்கள், ஐஎன்சியோட முதல் கூட்டம் எங்கே நடைபெறுதுன்னு பாருங்கள். கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடக்குது. டிசம்பர் மாதம் 28, 1885 முதல் கூட்டம் நடக்குது. பாருங்கள், அதற்கிடையே மார்ச் மாதம் 1 இந்திய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கூட்டத்தை கூட்டுவதென மார்ச் மாதமே முடிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கிடையே ஹியூம் இங்கிலாந்து சென்று ரிப்பன் பிரபு, ஜான் ஃப்ரைட்டு, ஆர்டி ட்ரீட் போன்றோரை சந்தித்து தன் முயற்சிக்கு அவர்களது ஆதரவை நாடினர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஹியூம் வந்து இங்கிலாந்து போய் ரிப்பன் பிரபுக்கிட்டையும் ஜான் ஃப்ரைட் அப்படின்றவர்கிட்டையும் ஆர்டி ரீட் அவங்க எல்லாத்தையும் 3 பேர்த்தையும் சந்தித்து பேசி இந்த மாதிரி என்னோடய அமைப்புக்கு வந்து நீங்கள் உறுதுணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப் கேட்குறாரு, ஆதரவை கொடுங்க அப்படின்னு. இந்தியாவில் நடக்கவிருந்த மாநாடு பற்றி விவரங்களை இங்கிலாந்து பத்திரிகையில் பிரசுரிக்க ஏற்பாடுகளை செய்தார். இந்தியாவில் இந்த ஐஎன்சி அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு நடக்க போகிறத இந்த மாதிரி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையில் நம்ம வந்து பிரசுரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையில் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இந்தியா திரும்பிய ஹியூம் வெற்றிகரமாக இந்திய தேசிய காங்கிரஸை துவக்கினார். எனவே காங்கிரஸ் தோன்றுவதற்கு ஹியூம் தனி பொறுப்பேற்றார் என்பதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸின் தோற்றத்துக்காக கூறப்படும் பிற காரணங்கள் அனைத்தும் தேசிய அரசியல் அமைப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் பின்புலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இவங்களுக்கே தெரியும். இப்போ காங்கிரஸோட மொதல் கூட்டம் பாருங்கள். காங்கிரஸோட மொதல் கூட்டம் 1885 டிசம்பர் மாதம் 28 இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பொழுதுனுக்கே எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்திய தேசிய யூனியன் என்ற பெயர் தாதாபாய் நவ்ரோஜியின் யோசனைப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் என்று மாற்றப்பட்டது. இந்திய நேஷ்னல் இந்திய தேசிய யூனியன் அப்படின்ற பேர் தாதாபாய் நவ்ரோஜியோட யோசனைப்படி என்ன மாற்றுறாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு மாற்றுறாங்க. அதே மாதிரி அதோட முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா 1885 டிசம்பர் மாதம் 28 பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத கல்லூரி மண்டபத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோகுல்தாஸ் தேஜ்பால் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வெறுமனா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பம்பாயில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் அப்படின்றதான் நாம் வந்து படிச்சிருப்போம். ஆனால் அங்கே வந்து ஸ்பெஷலாக எந்த பிளேஸில் நடந்திருக்குன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் நடந்திருக்கும். அடுத்தது கல்கத்தாவின் பிரபல வழக்கறிஞரான WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி காங்கிரஸோட முதல் தலைவராக ஒருமனதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
பார்த்தீங்களா, காங்கிரஸோட முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் யார்? நம்ம WC பானர்ஜி. இதில் இவரோட இந்த பேரை வந்து முன்மொழிஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது யார் அப்படின்னா சுப்பிரமணியம் அப்படின்றது ஒருத்தர் தான் நம்ம WC பானர்ஜி அப்படின்ற பேரை முதல்ல முன்மொழிஞ்சிருப்பார். அந்த டேட்டாவையும் பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். ஐஎன்சி கூட்டத்தில் WC பானர்ஜியோட பேரை முன்மொழிஞ்சவர் யார் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம சுப்பிரமணியம். அடுத்து பாருங்கள், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இந்திய பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார். பாருங்கள், செயலராக அதோட இந்திய பொதுச் செயலாளர் கிடையாது, நம்ம இந்திய தேசிய காங்கிரஸோட பொதுச் செயலாளராக ஃபஸ்ட்டு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இருக்கிறாரு. அந்த பதவியில் அவர் வந்து 1906 வரைக்கும் அவரே தான் இருக்கிறார். காங்கிரஸோட முதல் கூட்டம் ஆங்கிலம் தேர்ச்சி பெற்ற 72 நேர்மையான விசுவாசமுள்ள அக்கறையுள்ள இந்திய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பாருங்கள், மொத்தம் காங்கிரஸில் எத்தனை பேர் கலந்துருக்கிறாங்க? 72 பேர் முதல் கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், சென்னையிலேருந்து ஒரு 22 பேர் போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம அதையும் பார்த்துருப்போம். சரி, ஓகே. தேசப்பற்று மிக்க இந்தியர்களின் முதல் மகாசபை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐஎன்சியோட முதல் கூட்டம். அதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது, காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே நட்புறவை ஏற்படுத்துதல், தேசிய உணர்ச்சிகளை ஒருங்கிணைத்தல், இந்தியாவின் முக்கிய பிரச்சனைகள் பற்றிய இந்திய தலைவர்களின் கருத்துக்களை சேகரித்தல், காங்கிரஸின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை தீர்மானித்தல் ஆகியவை காங்கிரஸின் குறிக்கோள்களாக இருந்தன. காங்கிரஸோட குறிக்கோள்கள் என்னென்னு பாருங்கள். காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே நட்புறவை ஏற்படுத்தணும், தேசிய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முக்கிய பிரச்சனைகளை பற்றி இந்திய தலைவர்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம சேகரிக்கணும், காங்கிரஸ் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை தீர்மானிக்கணும். இதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸோட குறிக்கோளாக இருக்குது. வரலாற்று சிறப்பில் இந்திய தேசிய காங்கிரஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். காங்கிரஸின் தோற்றம் இந்தியா விடுதலை இயக்க வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல். வைஸ்ராய் டஃப்ரின் பிரபுவின் ஆசீர்வாதத்துடன் ஹியூமால் துவக்கப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கத்துடன் ஆதரவை பெற்றதில் வியப்பில்லை. சர் ஹென்றி காட்டன், சர் வில்லியம் வெட்டர்பன் போன்ற இந்திய அரசின் உயர் அதிகாரிகள் காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பார்த்தீங்களா, காங்கிரஸோட ஃபஸ்ட்டு கூட்டத்திலேயே சர் ஹென்றி காட்டன் அப்படின்ற ஒருத்தர் கலந்துருக்கிறாரு. அவர் கூடவே சர் வில்லியம் வெட்டர்பன் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா கலந்துருக்கிறார். 2 பேர் வந்து ஐஎன்சியோட முதல் கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னே தான் சொன்னோம், ஐஎன்சியோட முதல் கூட்டம் மும்பையில் வந்து நடந்திருக்கும். தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி அப்படின்ற ஒரு பிளேஸில் இது பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத மண்டபத்தில் வந்து நடந்திருக்கும். 1885 டிசம்பர் மாதம் 28 நடந்திருக்கும். அதுவும் நம்ம வந்து சொல்லியாச்சு. அதில் வந்து WC பானர்ஜியோட பேரை வந்து இந்த மாதிரி முன்மொழிஞ்சது யார் அப்படின்னா நம்ம சுப்பிரமணியம். சரி, அடுத்தது, அதிகார வர்க்கத்தின் எதிர்ப்பையும் மீறி ஆங்கிலேய அரசாங்கம் காங்கிரஸின் தோற்றத்தை அங்கீகரித்தது. இந்தியாவிலிருந்து அனைத்து அரசியல் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்தியாவில் நிறைய அமைப்பு வந்து இருந்திருக்கும். நம்ம காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணாத முன்னாடி நிறைய அமைப்பை பார்த்தோம். அதை கூட வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நிறைய முக்கியமான கண்டென்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த கூட்டத்துலேயும் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துலேயும் கலந்துக்கிறாங்க. அந்த பம்பாய் ராஜதானி கழகம், அப்புறம் இந்தியா லீக்கு, இந்த மாதிரி அமைப்புலாம் நிறையா இருக்குது. சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதான் இதை சொல்லுவாங்கள்ல சென்னை வாசிகள் சங்கம், அது இந்த மாதிரி இருக்கிற எல்லா அமைப்புலையும் இருக்கிறவங்க நம்ம ஐஎன்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. வழக்கறிஞர்கள், வர்த்தகர்கள், வங்கி அதிபர்கள், தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், பத்திரிகை அதிபர்கள், சட்டமன்ற உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. எந்த கூட்டத்தில்? ஐஎன்சியோட மொதல் கூட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் என்ற வேறுபாடின்றி காங்கிரஸ் துவக்க விழாவில் கலந்து கொண்டனர். இந்த மாதிரி வந்து வேறுபாடே கிடையாது, எல்லாருமே காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் ஒரு தேச அமைப்பாக திகழ்ந்தது. காங்கிரஸ் வருகையால் மக்களிடையே மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டது. பாருங்கள், மக்கள்கிட்டயே ஒரு மிகுந்த உற்சாகம் இருக்குது. கதிரவனை கண்ட விண்மீன்கள் போன்று காங்கிரஸின் தோற்றத்துக்கு பின்னர் பிற அரசியல் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் செல்வாக்கு இழந்தன. காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் இது காங்கிரஸுக்கு முன்னாடி இருந்த அரசியல் சார்ந்த அமைப்பு எல்லாமே செல்வாக்கு இழந்துருது. ஏன்னா அவங்களாம் இவங்க கூட வந்து காங்கிரஸ் கூட வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதனால் வந்து முன்னாடி இருந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதோட செல்வாக்கு இழந்துருது.
அடுத்தது காங்கிரஸோட வளர்ச்சி. காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1885 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1905 பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட செல்வாக்கு ரொம்ப அதிகமாயிரும், அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாயிரும். காங்கிரஸோட கூட்டங்கள் 1885 1905 வரை காங்கிரஸ் ஆண்டு கூட்டங்கள் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் நடைபெற்றது. ஃபஸ்ட்டு கூட்டம் பம்பாயில் வந்து நடந்திருக்கும், உங்களுக்கே தெரியும், 1885. இங்கே என்ன நான் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பம்பாயில் எத்தனை கூட்டம் நடந்திருக்குன்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்போம். அதாவது 1905 வரைக்கும், சரியா? 1905க்கு அப்புறம்லாம் கொடுக்கல. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா 1885 1905 இதுக்குள்ளே என்னென்ன செஷன் நடந்திருக்கும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், பம்பாயில் 1885, 1889, 1904 இந்த 3 செஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்பாயில் நடந்திருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பம்பாயில் 1885, 1889, 1904 இந்த 3 வருஷம் நடந்திருக்கும். கல்கத்தாவில் பாருங்கள், 1886, 1890, 1896, 1901 இந்த 4 வருஷமும் கல்கத்தாவில் நடந்திருக்கும். சென்னையில் 1887, 1894, 1898, 1903 இதுக்கப்புறமும் சென்னையில் நடந்திருக்கும். ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1885 1905 நடந்த மாநாட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது அலகாபாத்தில் 1888 1892 அலகாபாத்தில் நடந்திருக்கும். நாக்பூரில் வந்து 1891 நடந்திருக்கும். லாகூரில் 1893 1900 லாகூரில் நடந்திருக்கும். நாக்பூரில் 1891 மட்டும். பூனாவில் 1895 பூனாவில் நடந்திருக்கும். அம்ரோதி அப்படின்ற ஒரு பிளேஸில் 1897 நடந்திருக்கும். லக்னோவில் 1899, அகமதாபாத்தில் 1902, பனாரஸில் 1905. இது நம்ம 1905 வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆகிய நகரங்களில் காங்கிரஸ் கூடிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் விழாவையொட்டி 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் வந்து இந்த கூட்டம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் பொது பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். பாருங்கள், இந்த இந்தியாவில் வந்து என்னென்ன பொது பிரச்சனைகள்லாம், இந்தியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை பொது பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி விவாதித்து இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுவாங்க. எந்தெந்த அமைப்பு நம்ம என்னென்ன இந்த வருஷம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த கூட்டங்கள் ஆண்டு தமாஷா, ஆண்டு கொண்டாட்டம், 3 நாள் அதிசயம் என்று விமர்சிக்கப்பட்டது. நம்ம ஐஎன்சி காங்கிரஸ் கூட்டம் 3 நாள் கூட்டுவாங்கல்ல, அந்த கூட்டத்தை என்ன சொல்கிறாங்க? ஆண்டு தமாஷா, ஆண்டு கொண்டாட்டம், இல்லை அப்படின்னா 3 நாள் அதிசயம், இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. நம்ம காங்கிரஸோட கூட்டத்தை ஆண்டு தமாஷா, ஆண்டு கொண்டாட்டம், 3 நாள் அதிசயம் அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்க. கற்றோர்கள் ஆண்டுதோறும் ஓரிடத்தில் கூடி தங்களிடமிருந்து விலையுயர்ந்த உடைகளை அணிந்து கொண்டு விடுமுறை ஓய்வெடுத்து ஊர் சுற்றி பார்த்து நண்பர்களை கண்டு பேசி விவாதங்கள் பல செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிசு பொருள்களை வாங்கி கொண்டு தங்களது ஊர்களுக்கு திரும்பிச் சென்றனர் என்று லாலா லஜபதி ராய் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டோரை பற்றி வர்ணித்தார். பாருங்கள், லாலா லஜபதி ராய் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கல்வி கற்றவங்க எல்லாமே ஒரே இடத்துல கூடி எல்லாம் தங்கியிருந்து விலை உயர்ந்த உடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு வந்து விடுமுறை ஓய்வுலாம் எடுத்துகிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நண்பர்கள்லாம் கண்டு பேசி விவாதங்கள்லாம் நிறைய பண்ணி உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நிறைய பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு ஊருக்கு வந்து திரும்பி போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் காங்கிரஸோட அந்த கூட்டம் அப்படின்னு லாலா லஜபதி ராய் வந்து சொல்கிறார். ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாலா லஜபதி ராயோட கூற்று இதெல்லாம், இந்த மாதிரிலாம் சொன்னது யாருன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. 1901 கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு காந்தி 3 நாட்கள் கூடி பின் தூங்க சென்றுவிடும் அமைப்பு அப்படின்னு காங்கிரஸை சொல்கிறாரு. பாருங்கள், காந்தி வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி 3 நாட்கள் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட காந்தி 3 நாட்கள் கூடி பின் தூங்க சென்று விடும் அமைப்பு தான் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம காந்தி வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், தேசிய அமைப்பு. இந்திய தேசியோட நம்ம காங்கிரஸோட குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்தியாவோட தேசியத்தை இது பண்ணணும், அதுதான் வந்து குறிக்கோளாக இருக்கும். சரி, காங்கிரஸ் உண்மையான தேசிய அமைப்பாக திகழ்ந்தது. சர் ஃபெரோஷா மேத்தா, தாதாபாய் நவ்ரோஜி போன்ற பாரசீகர்களும், பக்ருதீன் தியாப்ஜி போன்ற முஸ்லீம்களும், டபிள்யூசி பானர்ஜி போன்ற கிறிஸ்துவர்களும் காங்கிரஸின் தூண்களாக இருந்தன. இவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க, இவங்கெல்லாம் காங்கிரஸோட தூணுன்றாங்க. அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டான ஆளுங்க அப்படின்றாங்க. பம்பாய் ராஜதானி கழகம், பூனா சர்வஜனிக் சபா, சென்னை மகாஜன சபை, இந்திய கழகம் போன்ற பிராந்திய அமைப்புகள் காங்கிரஸோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தன.
சுரேந்திரநாத் பானர்ஜியின் தலைமையில் செயல்பட்ட இந்திய கழகம் 1886 காங்கிரஸோடு இணைந்தது. இதை பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் முக்கியமான அமைப்பு. சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி கேட்கும்போது இந்த பாயிண்ட்டு கூட்டுல வைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்திய கழகம்ன்ற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸை கூட இணைச்சி விட்ருப்பார் 1886. இந்தியாவோட செல்வாக்கு மிக்க தலைவர்கள் காங்கிரஸில் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்தியாவில் யார் யாரெல்லாம் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. காங்கிரஸ் தோன்றிய நாளிலிருந்து இந்திய தேசியத்தை தனது குறிக்கோள்களாக கொண்டிருந்தது. நாம் இப்போ தான் சொன்னோம், காங்கிரஸோட குறிக்கோளே என்ன அப்படின்னா இந்திய தேசியத்தை அவங்களோட குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. இந்தியாவோட தேசியத்தை தான் அவங்க குறிக்கோளாக வச்சுருப்பாங்க. அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் தலைமை. காங்கிரஸ் துவக்கப்பட்ட பின் 20 ஆண்டு காலத்துக்கு மேட்டுக்குடி மக்களால் ஆங்கில கல்வி பெற்ற செல்வரும் செல்வாக்கு மிக்கவர்களால் தலைமையேற்று நடத்தப்பட்டது. கல்வி கற்றவங்க மட்டும்தான் வந்து தலைமையேற்று நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேல்தட்டு மக்கள் தான் வந்து தலைமையேற்று நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்கள் அனைவரும் பிராந்திய அரசியல் பக்குவமும் அனுபவமும் பெற்றவர்கள். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி 20 வருஷத்தில் தலைமை தாங்கினவங்களாம் அரசியல் அனுபவமும் அவங்கக்கிட்ட இருக்குது, நல்லா பக்குவமும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களால் மிக பெரும்பான்மையானோர் நகரங்களை சேர்ந்தவர்கள். இந்த 20 வருஷத்தில் இருந்தவங்க எல்லாமே கலந்துக்கிட்டவங்க யாருன்னா பெரும்பான்மையானோர் வந்து எல்லாருமே நகரங்களை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் தான் காங்கிரஸ் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கினர். முக்கிய பதவிகளையும் அவங்க தான் வகிச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்துக்கு சென்ற தூதுக்குழுக்களில் அந்த முக்கியமானவங்க தான் வந்து இடம்பெற்று இருக்கிறாங்க. ஓகேவா? காங்கிரஸுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே நடைபெற்ற சமரச பேச்சுகளில் பங்கேற்றனர். பாருங்கள், அந்த உயர் பதவியில் இருந்திருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பங்கேற்கிறாங்க. மிதவாதிகளான காங்கிரஸ் தலைவர்கள் தங்களது ஆழ்ந்த அறிவாற்றலாலும் பழுத்த அனுபவத்தாலும் நடைமுறை திறமையாலும் சமூக செல்வாக்காலும் காங்கிரஸை வழிநடத்தி சென்றனர். இவங்க தான் வந்து இந்த மாதிரி மிதவாதிகள், இந்த மிதவாத தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸை வந்து இந்த மாதிரி வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க. எனினும் துவக்ககால காங்கிரஸ் விவசாயிகள், கிராம கைவினைஞர்கள், தொழிலாளர்கள், தாழ்த்தப்பட்டோர் ஆகியோருக்கு தலைமை பீடத்தில் இடமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 20 வருஷத்தில் வந்து, அதாவது காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ தாழ்த்தப்பட்டோர், தொழிலாளர்கள், கைவினை பொருட்கள், விவசாயிகள், அதுக்கப்புறம் கிராம கைவினைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காங்கிரஸில் இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸோட ஸ்டார்டிங் காலகட்டத்தில் அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், காங்கிரஸோட கோரிக்கைகள். 20 ஆண்டு கால காங்கிரஸ் கூட்ட விவாதங்களையும் தீர்மானங்களையும் பரிசீலித்து பார்த்தால் பின்வரும் கோரிக்கைகளும் காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்ததை காணலாம். என்னென்ன கோரிக்கைன்னு பாருங்கள், நிறையா கோரிக்கை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து குரூப் 2 மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம் நல்லா. பாருங்கள், வைசிராய், கவர்னர் ஆகியோரது ஆட்சி குழுக்களை விரிவுபடுத்தி அவற்றில் இந்தியர்களுக்கு அதிக இடங்களை கொடுத்தல். வைசிராய்க்கும் தனியாக ஒரு குழு இருப்பாங்க, கவர்னருக்கு தனியாக ஒரு குழு இருப்பாங்கல்ல, அந்த குழுக்களில் வந்து இந்தியர்களுக்கு இடம் வேணும், அது இந்தியர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இடம் கொடுக்கணும். நீங்கள் சும்மா வந்து 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்தா பத்தாது, ஒரு 10 சீட்டு 5 சீட்டு அதிகமாக நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இராணுவ செலவை வந்து குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய விவகார செயலர் பதவியை நீக்கணும். இந்திய நிர்வாகத்தை மதிப்பீடு செய்ய ஒரு ராயல் கமிஷனை வந்து அமைக்கணும். பொதுப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவில் ஒரே சமயத்தில் நடத்தணும். மோஸ்ட்லி இந்த பாயிண்ட் தான் கூற்று காரணத்தில் அதிகமாக வைக்கிறாங்க. இந்த பொதுப்பணி தேர்வுகள் வந்து இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே டைமில் நடத்தணும் அப்படின்றத பொழுதுனையும் கேட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி இராணுவ செலவை குறைக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டும் பொழுதுனைக்கும் நமக்கு எக்ஸாமில் கூட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொதுப்பணிகளில் இந்தியர்களுக்கு அதிக இடங்களை ஒதுக்குதல், சுயாட்சி நிறுவனங்களுக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுக்கறது. பாருங்கள், பொதுப்பணிகளில் அதிக இடங்களை கொடுக்கறது, சுயாட்சி நிறுவனங்களுக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுக்கறது, ஆட்சித்துறையிலிருந்த நீதித்துறையை தனியாக பிரிக்கிறது, துணை கேள்விகளை எழுப்பவும் வரவு செலவு திட்டத்தை விவாதிக்கவும் உரிமை பெற்ற பிரதிநிதித்துவ சட்டமன்றத்தை ஏற்படுத்துதல், மிதமான வரிகள், அதாவது வரியை வந்து குறைக்கணும், நட்புறவான போலீஸ், பாருங்கள் நட்புறவாக இருக்கணும், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகளுக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்திய தொழிற்சாலைகளுக்கு ஊக்கமளிக்கணும், கல்வி மற்ற வேலைவாய்ப்புகளை வந்து அதிகரிக்கணும். பாருங்கள், கல்வி அதுக்கப்புறம் மற்ற வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் அதிகரிக்கணும், நில வரியையும் குறைக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிதமான வரியை வந்து குறைக்கணும், நில வரியையும் குறைக்கணும்னு பார்த்துட்டோம். பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கணும், கிராம வங்கிகளை ஏற்படுத்தணும். கிராம வங்கிகளை ஏற்படுத்துறதை பற்றிலாம் அப்போயே சொல்லியிருக்கிறாங்க. நிலச்சுவாண்டார்களின் சுரண்டலிலிருந்து விவசாயிகளை வந்து பாதுகாக்கணும், உப்பு வரியையும் குறைக்கணும், உப்புக்கான அந்த டாக்ஸையும் குறைக்கணும், பொதுவாக மக்களின் பொருளாதார நிலையை நம்ம வந்து உயர்த்தணும். இது எல்லாம் அந்த 20 பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வச்ச அந்த கோரிக்கை. ஓகேவா? காங்கிரஸ் வச்ச இந்த பாருங்கள் கோரிக்கைன்னு போட்டிருக்கோம். காங்கிரஸோட முக்கியமான கோரிக்கை இந்த 20 பாயிண்ட்டும். இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூற்று காரணத்தில் வரும்.
சரி, அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் வைசிராய் டஃப்ரின் பிரபுவின் வாழ்த்துக்களோடு தான் துவக்கப்பட்டது. இரண்டாவது காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளை வைசிராய் அரசு இல்லத்தில் தோட்ட விருந்தளித்து பாருங்கள், தோட்ட விருந்தொலைக்கு சிறப்பித்தார். பாருங்கள், யார்? நம்ம வைசிராய் டஃப்ரின் பிரபு அவரோட தோட்ட இல்லத்தில் விருந்துக்கு அழைத்து சிறப்பிக்கிறாரு. அதே போன்று சென்னை கவர்னர் கன்னிமாரா பிரபுவும் சென்னை காங்கிரஸில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு வரவேற்பு அளிக்கிறார். எப்போனா 1887. இது வந்து 3வது மாநாடு, இது வந்து 2வது மாநாடு. சரி, அடுத்து பாருங்கள், தள்ளாடி கொண்டிருக்கும் அசுத்தமான அமைப்பு தான் காங்கிரஸ் இப்படின்னு சொன்னது யாருன்னா கர்சன் பிரபு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, காங்கிரஸை பற்றி ஏதாவது ஒரு கூற்று கேட்கணுன்னா இந்த மாதிரி கூற்றை கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காங்கிரஸை தள்ளாடி கொண்டிருக்கும் ஒரு அசுத்தமான அமைப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா கர்சன் பிரபு. பிரபல ஆங்கிலேயர்கள் காங்கிரஸ் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கினர். ஆனால் காங்கிரஸ் செல்வாக்கு விரைந்து வளர்ந்தபோது அரசாங்கம் தனது போக்கை மாற்றிக்கொள்ள துவங்கியது. வைசிராய் டஃப்ரினே அதை அரச துரோக அமைப்பு என்று கண்டித்தார். டஃப்ரினோட பேச்சை கேட்டு தான் வந்து நம்ம காங்கிரஸையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆலன் ஆக்டேவியன். அவரே என்ன சொல்கிறாருன்னா, அரசோட துரோக அமைப்பு தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார். ஒரு சில கற்றவர்களின் கூட்டம் அது என்று காங்கிரஸை உதாசீனப்படுத்தினார். பாருங்கள், டஃப்ரினே என்ன சொல்கிறாருன்னா, அரசு துரோக அமைப்புன்னு திட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு சில கற்றவர்களோட கூட்டம் தான் அது அப்படின்னு கேவலமாக பேசுகிறாரு. எதனா இந்திய தேசிய காங்கிரஸை. வடமேற்கு மாநில லெப்டினன்ட் கவர்னராக இருந்தால் சார் ஆக்லாண்டு கோல்வின் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸை ஒரு அபாயகரமான அமைப்பு. பாருங்கள், எல்லாமே காங்கிரஸை வந்து இந்த மாதிரி கூற்றுலையே போட்டு பொலன்னு புழக்கிறாங்க. காங்கிரஸை வந்து ஒரு அபாயகரமான அமைப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா சர் ஆக்லாண்டு கோல்வின் அப்படின்றவர். அடுத்தது, இந்திய செயலராக இருந்த ஹாமில்டன் காங்கிரஸ்காரர்களை அரசாங்கத்துக்கு எதிரான இரட்டை இயல்பு கொண்டவர்கள்ன்றாங்க. நம்ம ஹாமில்டன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி காங்கிரஸை இது அரசாங்கத்துக்கு எதிரான இரட்டை இயல்பு கொண்டவர்களோட இவங்க தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு, அரசாங்கத்துக்கு எதிரான இரட்டை இயல்பு கொண்டவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இந்திய செயலராக இருந்த ஹாமில்டன். அதிகார வர்க்கத்தினர் காங்கிரஸ்களை வன்முறை வில்லன்கள் என்று வர்ணித்தனர். அதிகார வர்க்கத்தினர்னால் யார் யாரெல்லாம் பதவியில் அதிகாரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து வன்முறையான வில்லன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்சன் பிரபு என்ன சொல்கிறாரு, தள்ளாடி கொண்டிருக்கும் ஒரு அசுத்தமான அமைப்பு அப்படின்னு கர்சன் பிரபு சொல்கிறார். இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. டஃப்ரின் பிரபுவே வந்து அரசு துரோக அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில கற்றவர்களோட கூட்டம் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. வடமேற்கு மாநில லெப்டினன்ட் கவர்னராக இருந்த சார் ஆக்லாண்டு கோல்வின் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸை அபாயகரமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஹாமில்டன் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ்காரர்களை அரசாங்கத்துக்கு எதிரான இரட்டை இயல்பு கொண்டவர்கள் அப்படின்றாரு. அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்கள வன்முறை வில்லன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்சன் பிரபு என்ன சொல்கிறாருன்னா, தள்ளாடி கொண்டிருக்கும் அசுத்தமான அமைப்பு அப்படின்னு கர்சன் பிரபு சொல்கிறாரு. சரி, அடுத்தது, அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் இந்தியரை பிரிக்க சூழ்ச்சி செய்து காங்கிரஸ் வளராமல் இருப்பதற்கு பல தடைகளையும் ஏற்படுத்தின. பாருங்கள், இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வளராமல் என்னென்ன பண்ணுமோ அதுக்கும் தடைகள் ஏற்படுத்துகிறாங்க. காங்கிரஸோட சாதனைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்தியர்களை ஒன்று சேர்த்து மக்களுக்கு அரசியல் கல்வி அளித்து அவர்களை தேசிய உணர்ச்சிகளை பிரதிபலித்த ஒரே தேசிய அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ். 1885 1905 வரை காங்கிரஸ் நிறைவேற்றிய தீர்மானங்களின் மூலம் இந்தியர்களது தேவைகளையும் விருப்பங்களையும் குறைபாடுகளையும் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுது. எந்த வருஷத்துலேருந்து 1885 1905 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியர்களோட தேவைகளையும் விருப்பங்களையும் குறைபாடுகளையும் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்லுது. அரசாங்கத்தோட மக்கள் விரோத கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் கண்டிக்கவும் எதிர்க்கவும் தவறவில்லை. காங்கிரஸ் வந்து அதே மாதிரி அரசாங்கங்களோட இந்த மாதிரி நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த ஏமாற்ற விஷயம் இது எல்லாத்தையும் அதை எல்லாத்தையும் எதிர்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா துணிஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸ். அடுத்தது, காங்கிரஸின் சட்டமுறையான போராட்டத்தில் விளைவாகத்தான் 1892 இந்திய மன்றங்கள் சட்டம் இயற்றப்பட்டது. இதை பாருங்கள், காங்கிரஸோட சட்ட முறையால் தான் இந்த 1892 இந்திய மன்றங்கள் சட்டம்னு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அரசாங்க பொதுப்பணிக்கான தேர்வுகள் ஒரே சமயத்தில் இங்கிலாந்து இந்தியாவில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுக்கும் காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்றாங்க. இந்திய அரசியலமைப்பு முறையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு சாதகமாக இங்கிலாந்து மக்களின் ஆதரவை திரட்டும் பொருட்டு காங்கிரஸ் இங்கிலாந்துக்கு அனுப்பிய தூதுக்குழுக்கள் சிறந்த பணியாற்றின. காங்கிரஸ் வந்து இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு தூதுக்குழுக்கள்லாம் அனுப்பியிருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆதரவு கேட்டிருப்பாங்க. சரியா? சரி பாருங்கள், காங்கிரஸ் கோரிக்கையின் விளைவாகத்தான் சில அரசாங்க நிர்வாக பணிகளில் இந்தியர்களுக்கு இடங்கள் அளிக்கப்பட்டன. காங்கிரஸோட கோரிக்கையால் தான் அரசாங்கம் வந்து நிர்வாக பணிகளில் இந்தியர்களுக்கு இடமே கொடுத்துருக்குறாங்க. அதுவும் காங்கிரஸோட ஒரு பெரிய சாதனை தான். காங்கிரஸ் கற்றோரால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று குறை கூறப்பட்ட போது கற்றவர்கள் இன்று நினைப்பதை மற்றவர்கள் நாளை நினைப்பர் என்று பதிலடி கொடுத்தனார் கோகுலே. பாருங்கள், கோகுலே என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரஸ் கற்றோரால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று குறை கூறப்பட்ட பொழுது, இந்த மாதிரி குறை சொல்கிறாங்க. காங்கிரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்றவங்களோட ஒரு அமைப்பு, அவங்க தான் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸை அப்படின்னு சொன்னப்போ கோகுலேக்கு கோபம் வந்துடுது. கோகுலே என்ன சொல்கிறாரு? கற்றவர்கள் இன்று நினைப்பதை மற்றவர்கள் நாளை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாரு கோகுலே. இந்த கூற்றுலாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். அப்போதைய சூழ்நிலையில் காங்கிரஸோட சாதனைகள் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவைன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் சாதிக்காததற்கும் சாதிக்க முடியாததற்கும் சாதிக்க முயலாததற்கும் அதை குறை கூறுவதில் எந்த பயனுமே இல்லை அப்படின்றாங்க. இப்போ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட காலகட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன செஞ்சுருந்தார், அவரோட இது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஐஎன்சி பார்க்கும்போது ஒவ்வொரு தலைவராக அப்படியே இதுலேயே வந்துடுவாங்க. நம்ம அதையும் அப்படியே இதிலே கவர் பண்ணிடலாம். பாருங்கள், காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் இந்தியாவில் பல்வேறு அரசாங்க பதவிகளை வகித்தவர். இவர் 9 ஆண்டு காலம் வந்து இந்திய அரசாங்கத்தோட வருவாய், விவசாயம் மற்றும் வர்த்தகத்துறை செயலக பணியாளராக பணியாற்றியிருப்பார். சரியா? செயலாளராக பணியாற்றியிருப்பார். இந்தியர்களது நிலை பற்றியும் அவர்களது நினைப்பு குறித்து 30,000 ரகசிய அறிக்கைகள் அடங்கிய ஒரு 7 தொகுப்பு கொண்ட கோப்புகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி வந்து 30,000 ரகசிய அறிக்கைகளை பார்க்குற சான்ஸ் வந்து நம்ம கோகுலேக்கு வந்து கோகுலேன்றேன் ஆலன் ஆக்டேவியன் ஹியூமுக்கு வந்து கிடச்சிருக்குது. அதே மாதிரி 1881ஆம் ஆண்டு மேடம் பிளாவட்ஸ்கி மூலம் இந்தியர்களது மனநிலை பற்றிய தனது கணிப்பு சரியானது என்பது உறுதியாயிற்று அப்படின்றாங்க. இவற்றிலிருந்து ஹியூம் மக்களிடையே கொதித்து குமுறும் கோபம் இருப்பதை அடித்தட்டு மக்கள் வன்முறை கிளர்ச்சி மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதற்கு தயாராக உள்ளனர் என்ற முடிவுக்கு வந்தார். நம்ம ஹியூம் தான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார். அதாவது மக்களிடையே கொதித்து குமுறும் கோபம் வந்து இருக்குது, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த மாதிரி வந்து மக்களுக்கிடையே வந்து கோபம் இருக்குது. அதே மாதிரி அடித்தட்டு மக்களும் வந்து விட்டா கிளர்ச்சியில் ஈடுபட்டுருவாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அடித்தட்டு மக்கள்லாம் அப்படின்றத நம்ம இவர் வந்து உணர்றாரு. யார்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து உணர்றாரு. அத்தகைய சூழ்நிலை உருவாகாமல் இருப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறார். அதோட முயற்சி தான் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ். 1882ஆம் ஆண்டு அரசாங்க பணியிலிருந்து விலகி கொண்ட ஹியூம் இந்தியர்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும், இவர்கள் சமுதாய பிரச்சனைகளால் பிளவுபடக்கூடாது என்றும் வெளிப்படையாக பேசினார். சமுதாய பிரச்சனையிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வெளிப்படையாக பேசுகிறாரு. முதியவரின் நம்பிக்கை என்ற நூலில் இந்தியரின் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் புறக்கணிக்கக்கூடாது என்றும் பயமுறுத்திய பேராபாயம் பற்றியும் எச்சரித்தார். நம்ம முன்னையே பார்த்தோம், முதியவரின் நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. முதியவரின் நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அடுத்தது இந்த டைலாக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியர்களின் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் புறக்கணிக்கக்கூடாது என்றும் பயமுறுத்திய பேரபாயம் பற்றியும் எச்சரித்தார். எந்த நூலில்? முதியவரின் நம்பிக்கை அப்படின்ற நூலில். 1883 மார்ச் முதல் தேதி கல்கத்தா பல்கலை பட்டதாரிகளுக்கு எழுதிய கடிதத்தில் கடுகு விதைகளை போன்று 50 தன்னலம் கருதாத தியாக மனப்பான்மையுடைய இந்தியர்களை கொண்ட அமைப்பை ஏற்படுத்த வேண்டியதன் இன்றியமையாமையை அடிக்கோடிட்டு காட்டினார். இந்த பாயிண்ட் நம்ம முன்னையே பார்த்தாச்சு. இது சொன்னது யார் அப்படின்னா நம்ம ஹியூம் தான் வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதியிருப்பார். அதை வந்து நம்ம முன்னையே பார்த்துட்டோம். இதை பார்த்து வச்சுக்கோங்க இன்னொரு தடவை. இந்திய தலைவர்களோடு தொடர்பு கொண்டார். ஹியூம் இங்கிலாந்து சென்று ரிப்பன் பிரபு, ஜான் பிரைட்டு, ரீட் இந்த 3 பிரபலங்களை சந்தித்து அவரோட முயற்சிக்கு ஆதரவு கோர்றாரு. இந்தியாவில் நடக்கவிருந்த மாநாடு பற்றிய தகவல்களை பிரிட்டிஷ் பத்திரிகையிலும் பிரசுரிக்க ஏற்பாடு செய்கிறாரு. இந்தியா திரும்பிய ஹியூம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கும் பணியிலும் ஈடுபடுறாரு. ஹியூமோட வாழ்க்கை வரலாற்றை எழுதின வில்லியம் வெட்டர்பன் அச்சுறுத்தும் அபாயத்தை தடுப்பதற்காகவே ஹியூம் காங்கிரஸை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நம்ம
யாரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதினவர்? ஹியூமோட வாழ்க்கை வரலாற்றை எழுதின வில்லியம் மெட்டர்பன் வந்து இருக்கிறார். அவர் தான் ஹியூமோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சொல்கிறாரு என்னன்னு, அச்சுறுத்தும் அபாயத்தை தடுப்பதற்காகவே ஹியூம் வந்து காங்கிரஸை வந்து தோற்றுவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதே போன்று 1898 இந்திய அரசியல் என்ற பத்திரிகையில் WC பானர்ஜி வெளியிட்ட அறிக்கையில் ஹியூம் 1884 இந்தியாவின் முன்னணி தலைவர்களை கூட்டி இந்திய விவகாரங்கள் பற்றி விவாதிக்க திட்டமிருந்ததாக கூறியிருந்தார். இவருக்கு முன்னாடியே பாருங்கள், WC பானர்ஜி இந்திய அரசியல் அப்படின்ற ஒரு இதழில் வந்து வெளியிடுறாரு. என்னன்னா, ஹியூம் வந்து 1884 இந்தியாவோட முன்னணி தலைவர்களை பற்றி கூப்பிட்டு வச்சு ஒரு அமைப்பு மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிடுறாரு. முன்கூட்டியே பத்திரிகையில் எழுதிடுறாரு. யாருன்னா நம்ம WC பானர்ஜி. இவர் தான் ஃபஸ்ட் INCக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். இவர் வந்து 1898 வந்து பத்திரிகையில் எழுதுறாரு. 1898 பத்திரிகையில் எழுதிடுறாரு. இந்திய அரசியல் அப்படின்ற ஒரு இதில், சாரி 1884. ஓகேவா? சரி பாருங்கள், இந்த பாயிண்ட் எதுக்கு இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. 1898 இந்திய அரசியல் அப்படின்ற பத்திரிகையில் WC பானர்ஜி 1898, நான் மாற்றி சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. 1898 இந்திய அரசியல் அப்படின்ற பத்திரிகையில் WC பானர்ஜி வெளியிட்ட அறிக்கையில் 1884 ஹியூம் வந்து முன்னணி தலைவர்கள் கூட்டி இந்த மாதிரி விவகாரங்களை பற்றி விவாதிக்க ஒரு பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக்சுவலாக 1885 தான் INC ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் 84 பிளான் பண்ணார் அப்படின்றத ஒரு 5 வருஷம் கழித்து 1898 இந்திய அரசியல் அப்படின்ற பத்திரிகையில் அவர் சொல்கிறார். சரியா? சரி, அடுத்தது ஹியூம் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் துவக்கப்பட்ட அகில இந்திய காங்கிரஸின் முதல் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். இது கொஸ்டின் ஏரியா. அகில இந்திய காங்கிரஸோட முதல் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா நம்ம ஹியூம் தான். அவர் அப்பதவியில் 1907 வரை நீடித்தார். காங்கிரஸின் கோட்பாடு பற்றி மக்களிடையே பிரச்சாரம் செய்ய ஆண்டுதோறும் அவரோட சொந்த செலவிலேயே இந்தியர்களோட இதை வந்து ஒரு பல பகுதிகளுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. பயணம் வந்து செஞ்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. பாருங்கள், அவரோட சொந்த செலவில். ஓகேவா? ஆண்டுதோறும் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்தார். எதுக்குன்னா, பயணம் செஞ்சு இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து கூப்பிட்டு அவங்களோட அமைப்பில் இணைக்க வைக்கிறதுக்காக. ஹியூமுடன் தொடர்பு கொண்ட செயலாற்றலற்ற மக்கள் கூட செயலூக்கமுள்ள மக்கள்களாக மாற்றக்கூடிய வசிய ஆற்றல் அவரிடம் இருந்தது என்று பெருங்கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசியல் நூலாசிரியர் CY சிந்தாமணி புகழாரம் சூட்டியுள்ளார். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹியூமோட தொடர்பு கொண்ட செயலாற்றலற்ற மக்கள் கூட, அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நினைக்காதவங்க கூட இந்த மாதிரி மக்களை வந்து ஒரு நல்ல ஆற்றல் மிக்க, எனர்ஜி மிக்க ஒரு சக்தியாக மாற்றிடுற ஆற்றல் வந்து நம்ம ஹியூம்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் யார் அப்படின்னா CY சிந்தாமணி அப்படின்ற ஒருத்தர் புகழாரம் சுட்டிருக்கிறாரு. அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எந்த நூல்னா, பெருங்கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசியல் அப்படின்னு ஒரு நூலை எழுதுனது யார் அப்படின்னா அந்த CY சிந்தாமணி. இதுவும் கொஸ்டின் ஏரியா, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? பாருங்கள், பெருங்கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசியல் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னா CY சிந்தாமணி. நாட்டுப்பற்றும் அறிவாற்றலும் அனுபவ விவேகமும் மிக்க இந்திய தலைவர்கள் பலர் இருக்க ஹியூம் காங்கிரஸை தோற்றுவிக்க முனைப்பார்வம் காட்டியது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. அதுக்கு ஹியூம் பிறப்பால் ஆங்கிலேயரன்றி உள்ளத்தாலும் உணர்வாலும் மனிதாபிமானத்தாலும் ஜனநாயக நம்பிக்கையாலும் இந்தியர்களது முன்னேற்றத்தில் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். ஆமாம், ஏன்னா வந்து இந்தியர்களோட முன்னேற்றத்தில் தான் அவர் வந்து நல்ல அக்கறை கொண்டிருந்தார். அதனால் அவர் அன்றைய தலைவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்டார். அதனால தான் வந்து அப்போ இருக்கக்கூடிய தலைவர்களால் ஹியூம் வந்து நல்லா மதிச்சிருக்கிறாங்க ஹியூம் காங்கிரஸை துவக்கினால் பிரிட்டிஷ் அரசாங்கம் சந்தேக கண் கொண்டு பார்க்காது, கோரிக்கையை பரிவுடன் பரிசீலிக்கும் என்று அவர்கள் நம்பினர். எல்லாரும் என்ன நம்புகிறாங்க, ஹியூம் வந்து காங்கிரஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் சந்தேக கண் கொண்டு நம்மளை பார்க்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்புகிறாங்க. அதனால் வந்து காங்கிரஸ் கூட வந்து எல்லாம் ஒத்துழைச்சி போகிறாங்க. பிபின் சந்திரா கூறுவதை போன்று இந்திய தலைவர்கள் ஹியூமை இடுதாங்கியாக பயன்படுத்தி கொண்டனர். பிபின் சந்திரா என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்திய தலைவர்கள் எல்லாம் ஹியூமை வந்து ஒரு இடுதாங்கியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 1905 ஓகேவா, ஒரு 20 வருஷம் எப்படி இருந்தது காங்கிரஸு அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேசன், நம்ம பேராசிரியர் வெங்கடேசன் அவர்களோட புக்கில் இருக்குது. பாருங்கள், அந்த டாப்பிக்கே இதுதான். நம்ம இது வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 1905 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஓகேவா? இதில் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
அது பார்த்தீங்கனாலே போதும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா ஸ்கூல் புக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் இருக்க தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவுன்ற நம்பிக்கையில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ.